கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென், ஆமென். நீங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது கமா போட்டு அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் போல் மாம்சத்தை போல மாறிட்டான். இது யாருக்கு நடந்தது? நாகமான் என்ற ஒரு மனுஷனுக்கு. இந்த நாகமான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பாருங்க, இந்த நாகமான் எப்படிப்பட்டவனா சீரிய ராஜாவுடைய படைத்தலைவனாய் இருக்கிறார். அது மாத்திரமில்லாம ஒரு பெரிய மனுஷன் தான், எண்ணிக்கை உள்ளவனாய் இருந்தான். பயங்கரமான ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் நாகமானுக்கு ஒரு பாதிப்பு. என்ன பாதிப்பு? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பாருங்க, ஒரு படைத்தளபதி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், பலவிதமான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், பலவிதமான வைத்தியர்களை பார்த்துருக்கலாம். எங்கேயோ போயிட்டு எதுவுமே அவனுக்கு அந்த குஷ்டரோகம் சுகமாகாதனால என்ன ஆச்சுனாக்கா அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறுபெண் அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருக்கிறான். தேவப்பிள்ளையில அந்த பெண்ணுக்கு தெரியும், என் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த படைத்தலைவனுடைய மனைவி இடத்துல சொல்லி, எங்கள் தீர்க்கதரிசிகளை போனால் நல்லாயிடுவார், சுகமாயிடுவார் அப்படி சொன்ன உடனே அவன் பாருங்க, அவன் வார்த்தை கீழ்ப்படிந்து போகிறான். அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு லெட்டரை கொடுத்து அவன் போய் கலங்கி போகிறான். நான் எப்படி போயிட்டு அவனை சுகமாக்க முடியும் என்று. இந்த செய்தியை எலிசா அறிந்து தேவப்பிள்ளையில அப்போதான் எலிசாக்களை வருகிறார். அப்போது எலிசா சொல்லுவார், நீ போய் 7 தரம் நீ என்ன பண்ணா முழுகி எழுந்துரு. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையில அவன் 7 தரம் முழுகி எழுத போது ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, அவன் மாம்சம் சிறு பிள்ளையை போல மாறிட்டு தான். தெய்வ பிள்ளையில அந்த குஷ்டரோகம் அற்புதமாய் மாறினதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட குறைவுகளோடு காணப்படுகிறீங்க. தேவப்படையில் தேவனுடைய வார்த்தையினுடைய தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி அவன் போய் செய்தானா. அவன் செய்த போது அற்புதத்தை பார்த்தாங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார் அல்லவா? எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்களா? அந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யலுங்க. பாருங்க, இந்த நாகமான் என்ன செய்வானாக்கா, என் தேசத்தில் இல்லாத நதிகளா, இங்கே போய் முழுக சொல்லுகிறீர், அவன் கூப்பிட்டு என்னை தொட்டு சுகமாக்குவான்னு சொன்னால் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண கோவப்படுவான். ஆனால் மறுபடியும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் முழுகின போது அவன் குஷ்டரோகம் நீங்கிட்டு. தெய்வ பிள்ளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க. பாருங்கள், பிறந்தது முதல் குஷ்டரோகியாக இருந்த நாகமான கர்த்தர் சுகமாக்குவார்னா உங்களை சுகமாக்க மாட்டாரா? உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக அவர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தையை, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தை நம்பும் போது நிச்சயமாக அற்புதங்களை காண்பீங்க. இன்றைக்கே நீங்கள் அந்த வார்த்தையை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, குஷ்டரோகியை சுஸ்தமாக்குவீனா? இன்றைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யார் வாழ்க்கையில் என்னென்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் காரியங்கள் குஷ்டம் போல இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக முடியாது, சுகம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த ராஜாவின் மனுஷனாக இருந்தாலும், அவன் படைத்தளபதியாக இருந்தாலும், ஆண்டவரே தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்தது போல, அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே அந்த நதியில் முழுகினது போல இவர்களும் அவங்க வார்த்தையை விசுவாசிக்க, அவங்க ஆண்டவரே எங்கள் வார்த்தை இருக்கிற வல்லமையை ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 107:20 வாசிக்கிறோமாய். உங்கள் வார்த்தை
இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இவர்கள் ஆசீர்வதி, எங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை காண செய்யும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அடைய வார்த்தையை நம்புங்க, அற்புதங்களை பெறுவீங்க. God bless you.